ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீக்கெண்ட் ஷாப்பிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து நேஷ்னல் டே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஃபுல்லாக ரோடு மாலு கடைங்க எல்லா பக்கம் பார்த்தாலும் லைட் செட்டிங்காக தான் இருக்குது. 16th 17th வந்து இங்கே நேஷ்னல் டே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. திவ்யா நான் கொஞ்சம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கலரு சாலோ கலரு ஓகே. டல்லாக இருக்கா? நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஆ வேணுமா வேணுமா? கொடுப்பா. அது நல்லா இருந்துச்சுப்பா. 800 ரூபாய். எடுத்துக்க. எந்த பேக்கு? திஸ் ஒன். இதா உனக்கு பிங்க் கலர் நல்லா இருக்கும். பாய். ஃப்ளாக் எடுத்துக்கோ, ஃப்ளாக் எடுத்துக்கோ. இந்த ஃப்ளாக் என்ன வேணுமா உனக்கு? கலர் ஷீட்டா? இது கிளிட்டர் பேப்பர். அப்ப நார்மல் சொல்லிட்டு கூடாது. என்ன பேப்பர் அது? கிளிட்டர் பேப்பர். என்கிட்ட தான் கிளிட்டர் பேப்பர் இருக்கே. இது என்னது? இது கேட்ச் பண்ணுமா? போடலாமா? அப்பா என்னம்மா வேறு எதுமா? பெரிய பையனுக்கு கொஞ்சம் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. நோட்டு, கலர் ஷீட் இது மாதிரிலாம் வாங்க வேண்டியது இருந்தது. சரின்னு சொல்லிட்டு மேலே வந்தோம். எப்போதும் கீழேயோடு போயிடுவோம். கீழே கிராசரி காய்கறி பழம் வாங்கிக்கிட்டு மேலே போனாவே 2 பேர் பசங்களோட 2 பேரோட ஆட்டிலையும் தாங்க முடியாதுங்க. ஏன்னா மேலே தான் வந்து விளையாட்டு ஜாமான் அந்த ஐட்டம்லாம் இருக்கிறது. இங்கே வந்து எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். நோட் புக்கு, இது மாதிரி ஸ்கேல் பென்சில், கலர் பென்சில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். எடுத்துட்டியா இல்லையா? சீக்கிரம் எடு, கிளம்பணும். என்னம்மா அது? என்னது? போர்டு. குழந்தைங்களுக்கெல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸ்கெட்ச் பென்னோட இருக்கு. எங்கள் வீட்டு குட்டிவாள் இருக்கேங்க, பெரிய ஆள். அவங்க அண்ணனை கூட சமாளிச்சிடலாம் போல், இவனை சமாளிக்கிறது பெரிய படம் இருக்குது. அண்ணன் ஏதோ வாங்குறானே, அப்போ நம்ம பங்குக்கு எதையாவது வாங்கணுமேங்கிறக்காகவே ஒன்றா எடுக்கிறாங்க. சரி இது பிடிச்சிருக்கா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அதை போட்டுட்டு வேறு எதை எடுக்க போகிறான். அப்படியே ஒரு வழியாக அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிக்கிட்டு கொஞ்சம் தான் கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஷவர்மா எல்லாரும் ஒன்று சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதாவது எடுத்து வச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் நிம்மதி. அப்படியே பில்லை பார்த்துட்ருக்கேன், எல்லாம் வாங்கினதெல்லாம் சரியாக இருக்கான்னு. கொஞ்சம் தான் கிராசரின்னு சொல்லிட்டு போனேன். அதுவும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1700 ரூபாய்க்கிட்ட வந்துடுது. நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணும்போது இங்கே உள்ளது பார்த்தா இங்கே உள்ள ரேட்டு கம்மியாக தெரியுது, நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு பார்க்கும்போது ஜாஸ்தியாக தெரியுது. வீக்கெண்டு பில்லு, வீக்கெண்ட் ஷாப்பிங் பில்லு. ஊர்லேருந்து கொண்டு வந்த கிராசரிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பருப்பெல்லாம் காலி ஆகிடுச்சு. அதான் கொஞ்சம் இந்த மந்த்துக்கு வாங்கினேன். உளுந்துலாம் இருக்குது. இது துவரப்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் காலியாகிடுச்சு. பாசிப்பருப்பு நம்ம ஊர் ரேட்டுக்கு என்ன வரும்னா 1 கிலோ வந்து 150 160 அந்த ரேட்டில் வரும்.
நான் இந்த பாசிப்பருப்பு நான் இப்படி சம்டைம்ஸ் பேக்கெட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வாங்குவேன். சில கடைக்கு போனால் பருப்பு நல்லா இருந்தால் லூஸில் இருக்கும் இல்லையா, நம்மளே எடுத்துக்கிற மாதிரி அது வாங்குவேன். இது ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இருக்குது பாசிப்பருப்பு. ஒரு 100 ரூபா ரேட்டு வரும் போல். 3/4 கிலோ 100 ரூபா, 1 கிலோ 150 160 ரூபா அந்த ரேட்டில் இருக்கும். துவர பருப்பும் கிட்டத்தட்ட அதே ரேட்டு தான் வருது, 150 ரூபா 120 ரூபா வருது. இது அந்த துவரம் பருப்பு வாங்கல இந்த தடவை. இந்த மைசூர் தால்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரெட் கலரில் இருக்கும்ல, அது வாங்கினேன். இது கொஞ்சம் ரேட்டு கம்மி. நார்மல் துவரம் பருப்பு கொஞ்சம் ரேட்டு கூட. கொஞ்சம் தான், ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. ஒரு 20 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி ரேட்டு வரும். நான் சரி ஊர்லேருந்து கொண்டு வந்ததெல்லாம் அந்த பருப்பு தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் இந்த மந்த்து இதை யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த் அதை வாங்கலான்னு இதை வாங்கிட்டு வந்தேன். லாங் கிரைன் பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸை ஒரு 5 கிலோ பேக். இதா 5 கிலோ. ரொம்பளவு அப்படின்னா 5 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஒரு 810 ரூபா, நம்ம ஒரு அமௌண்ட்டுக்கு 810 ரூபா இருக்கும் 5 கிலோ பாஸ்மதி ரைஸ். அப்புறம் அவ்வளோதான் வெஜிடபிள்ஸ். இது மாதிரி தான், இதுதான் கிராசரி வாங்கினேன். பருப்பு மட்டும் தான் காலியாக இருக்கேன் ஊரில் கொண்டு வந்ததில்லை. துவர பருப்பு மற்றதெல்லாம் இருக்குது. பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் இது கடுகு நான் ஊர்லேருந்து கொண்டு வரல. கடுகு ஒரு 22 24 ரூபா வரும் கடுகு. கோவா 100 ரூபாங்க 1 கிலோ. கொய்யாப்பழம் 1 கிலோ. 3 ஆனியன் எடுத்து 1/2 கிலோ ஆகி போயிடுது. 6 ஆனியன்னா 1 கிலோ. ஆனியன் வேற கட் பண்ணிவிட்டு ஆனியன் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கக்கூடாது, ரெண்டாவது கட் பண்ணிட்டும் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. அது கிருமி எல்லாம் அப்சர்வ் பண்ணுற அந்த பவர் ஆனியனுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால சின்னதாக இருந்தால் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக இருக்குது, வைக்கவும் பயமாக இருக்கனால வெட்டி போட்டு தள்ளிடுறது. கொய்யாப்பழம் 100 ரூபா. நம்ம ஊரில் கிலோ 40 ரூபா 30 ரூபாலாம் ரேட்டு கூடிடுச்சுங்க. தக்காளி கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. 110 120 ரூபாய் ஆயிடுச்சு தக்காளி ரேட்டு. 1 கிலோ தக்காளி. அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு 60 ரூபா வரும். உருளைக்கிழங்கு 60. இதுதான் இங்கே உள்ள விலைவாசி.